தவறு செய்து கஜானாக வந்து விட்டது. கிழக்கு வெள்ளி வாதத்தை பார்த்தாயா? சேற்றில் இறங்கி நடுநட்டி களை பறித்ததால் இவர் பூ போன்ற பல அனைத்தும் சேர சகதிமா சேர்த்து காலில் சேர்த்து புண்ணு எப்படி பத்தியா? ஒரு நேரத்தில் எனக்கு வச்சாவ பேரு சந்திரசேகர் ஜமீன். எப்போது மந்திரிக்குலை கரத்தோட்டு எடுத்து அகோர் உருவத்தை பெற்றாயோ சந்திரசேகர் ஜமீனாவதி இந்த முதல் சந்திரசேகர நாயினா சந்திரசேகர நாயினா சேராலும் சேர்த்து புண்ணா காய்ச்சலிக்கிறார். ஆகினால் அவள் சாதாரண கிடையாது. இன்று முதல் அவள் சேர்த்து இந்த செல்லியம்மனுக்கு மற்றொரு பெயர் சேத்திக்கால் செல்லி என்ற பெயராகப்பட்டது. வருகாலத்தில் பாமர மக்கள் அனைவரும் அறிய வேண்டும். இந்த சந்திரசேகர் நாயனாரால் சூழப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது செக் பண்ணி சொல்றேன். எறும்பு ஊருக்கு தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கு. தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கிறதா? என்ன மருந்து சொல்றா? சச்சு மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு கிச்சு போக்குங்க. போகத்தான் வளர்ந்து செக்ஸ் மாத்திரை என்ன மாத்திரை என் மனைவி இருந்தா நேர வேற வேலைக்கு அறுசுவை உணவுக்கு சமைச்சு போட்டுருவா. என் மனைவி இல்லையடா, யாருக்கு நரம்பு கொடுத்தேன்? இவளை கொடுத்தேன். அப்ப அந்த வேலை யார் செய்யணும்? இவத்தான செய்யணும். எங்கடி சாப்பாடு செய்ய முடியாது. வார்த்தை கேட்பதற்காரி உனக்கு நரம்பலை கொடுத்தேன். இந்த கல்லுக்கு மஞ்சள் குங்கும தீபாரதனை செய்தன. அப்படி என்றால் தெய்வமா கிடையாது. இது வெறும் கல்லு. இந்த கல்லுக்கு ரெடி பாருங்க, மிக கடுமையான காட்சி. 3 தேங்காய் வச்சு அவனுக்கு ஊத்துறான். 10 மணிலிருந்து உதவ வாங்கி அடி போட்டு காண வர்றாங்க. ஜாத்தியால் ஒரு என் ஜக்காத்தியான்னு ஒரு 10 ரூபாய் கொடுக்கல. எவ்வளவுப்பா வேணா? இல்லப்பா. எவ்வளவு வேணா? அம்மா சின்னுடா வேணாடே. சமைச்சு அதை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? ஒரு ஆலயத்தை பெண்கள் அனைவரும் வாயப்படியில் என்று தன் மடியை மடிக்காலை பெற்று குடும்பம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர் நன்றாக இருக்க வேண்டும். குழந்தை வர வேண்டி திருமணத்தர நீங்க எத்தனையோ வேண்டுதலுக்காக ஒரு ஆலயத்தில் வாயப்படியில் வெளி நின்று மடியேந்தி மடிக்கணைக்கு பெறுகிறார்கள். பெற்ற காணிக்கையை வேண்டுதல் என்ற பெயரில் ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய முன்னிலை செலுத்துகிறார்கள். அதற்கு மாறாக உலகாலும் நாயகம் அடையக்கூடிய செல்லியார் மட்டவால் இந்த பாமர மக்களத்தில் சென்று மடியேந்தி மடிக்கணைக்கு பெறணும். போடியா? போக முடியாது. தாய்மார்கள் நாடகலா ரசிகளே, இந்த செல்லியம்மா உங்ககிட்ட மடியேந்தி வராமா. உங்களால கிடைச்ச காணிக்க 1 ரூபா 2 ரூபா 5 10 உங்களால கிடைச்ச காணிக்க மடி காணிக்க நீங்க எல்லாரும் போடலாம். ஏன்னா எந்த குறைந்தான் நினைச்சுக்கிட்டு இந்த செல்லியம்மனுக்கு நீங்க மடி காணிக்க போடலாமா? ஐயா எல்லாரும் போடலாம். இன்னும் 2 அம்மன் ராசி இருக்குது, பகவான் ராசி இருக்குது, ஏழுமலையன் வருஷம். தயவு செய்து நீங்க யாரும் ஏந்துக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்படி என் பேச்சு மாரி யாராவது வீட்டுக்கு போனீங்கோ மறுபடியும் மண்ணொலி பாம்பா தான் பிறப்பீங்கோ, மண்ணொலி பாம்பா தான் பிறப்பீங்க. நன்றி, வணக்கம். சரணம் ஐயப்பா, ஆரியங்காவுயணி சரணம் ஐயப்பா, பொன்னடியை போற்றுகின்றேன் சரணம் பொன்னையப்பா, கண்ணன் மைந்தனி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. பண்புடி மேல வந்தவனே சரணம்
கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அது பெருமாள் உண்டி போட்ட மாரி நீங்க நான் கூட பம்பளிக்கு போறேன் கவட்ட மிஸ்ரா திருப்பி எல்லாரும் கூட்டு வந்துடுவேன் மண்ட மண்ட போச்சு ஏய் தலே நான் வரேன் எட்டு போற பத்துட்டாவா ஏய் யாரவா ஏய் வா வாங்க ஒண்ணு தெரு கஜனாவ தெரா நல்லத்தாடி போய் செங்கல மாடையா ஏய் தலே நான் வரேன் பிரகாரம் அனைத்து வேலை செஞ்சு வரேன் அடுத்து என்ன செய்ய தெரியுமா என் மனைவி இருந்தா என்னை கட்டெடுத்து முத்து கொடுத்தேன் காமத்தை தீர்த்து வைத்திருப்பார் என் மனைவி யாருக்கு நேரம் கொடுத்து அவளுக்கு உடை கொடுத்தேன் அப்படி என்றால் என்னை கட்டு வச்சு முத்து கொடுத்து அதற்கு கட்டுப்பட்டவனே என்று மறந்து விடாது சந்திரசேகர் நயினார் உன்னை கட்டிப்பிடித்து முத்து கொடுத்தவனுடைய காமாசி நான் தீர்க்க வேண்டுமா உன்னை கட்டிப்பிடித்து முத்து கொடுத்தவனுடைய காமாசி நான் தீர்ப்பேன் ஆனா இப்போது முடியாது என்னயா கதையாக நீ சொல்ற கதை கட்டி அணைத்து முத்தோடத்தை காமாசை தீர்த்து வைப்பேன் ஆனால் இப்போது முடியாது மறைக்கிறாயே ஏன் என்னடி காரணம் இப்போது எந்த நிலை இருக்கின்றேன் இப்போது எப்படி இருக்கிறாய் மாதவிடாயா இருக்கின்றேன் உலகாலும் நாயகி இந்த உலக மக்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவள் தாயாக விளங்கினாலும் இவ்வளவு ஒரு பெண் தான் ஏனென்றால் என் இருவத்த தாயாக இருந்தாலும் சரி உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி தொட்டு தாலி கட்டு மனைவியாக இருந்தாலும் பெண்ணுக்குரியது மாதவிடாய் மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் பெண்ணுக்குரிய நாள் அப்பற்பட்ட உலகாலம் நாயக விளங்கக்கூடிய செல்லியாகப்பட்டவர் இப்பொழுது மாதவிடாயில் இருக்கின்றார் இந்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர இயலாது அப்படி எப்படி ஒன்று சேரா 7 நாள் கழித்து 8ஆவது நாள் வந்து ஆசை நான் தீர்த்து விடுகிறேன் 7 நாள் கழித்து 8ஆவது நாள் ஆசை தீர்த்து வைக்கிறாயா உன் வார்த்தை செல்வத்தோடு சொல்கிறேன் 7 நாள் கழித்து 8ஆவது வருவேன் கட்டணத்தை காமத்தை தீர்த்து வரேன் ஹரிஹரி கோவிந்தா நாராயணா அண்ணா கண்ணா வைகுண்ட மாதா கோபால கண்ணா ஆபத்தாண்டவா நகரத்துகா கோவிந்தா இனி கூப்பிட்டாலும் கூப்பிட்டு கோளுக்கு ஓடி வந்து குறையை தீர்ப்பாய் அண்ணா உன்னுடைய தங்கச்சி கத்தி கதறி கொண்டு இருக்கின்ற நாயினை காப்பாற்ற வரமாட்டாய் அண்ணா ஒரு மாலின் இடத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டு விட்டேன் ஒரு மாடினை எது எனக்கு கொடுக்க கூடாது அது கொடுத்து விட்டு நான் தனிமையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன் அண்ணா என்னை காப்பாற்ற வர வேண்டாம் அண்ணா பாடி வந்தேன் சிவமே சிவமே
சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். வந்திருப்பது நேர் என்ற விளக்கமாக சொன்னால் தெரியும். நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? என்னோட பெயர் என்ன? என் கணவர் பெயர் என்ன? விளக்கமாக சொல்கின்றேன். வடிவா நான் நடந்தே அந்த கதிரவே ஒளியை போல கதிரவே ஒளியை போலே நான் அண்ணன் போல் நடந்தே அலங்கரித்தே அலங்கரித்தே அம்மா மேடி எங்க பரபரணி அம்மா நெல்லியான மாது வந்து எனக்கு தகுதாவென்று தகுதாவென்று தாளம்மா தாளம் போடு தாளம்மா தாளம் தகுதாவென்று தாளம்மா தாளம் போடு தகுதாவென்று தாளம்மா தாளம் போடு தாளம்மா தாளம் போடு நெல்லியான மாது வந்து நெல்லியான மாது வந்து தந்தால் நெல்லியன் வாழ்வுக தேவப்பட்டு என்னும் மாணவக தேவதோ அந்த மாணவதேவர் யாவர் போட்டு அந்த மாணவதேவர் யாவர் யாவரோடு தான் சொல்லுவோம். மாதவா என்னோட பேர் இல்லை என்று இருப்பார்கள். என் தங்கை பெயர்